Okay, today we are going to see grammar preposition. Preposition is a word that is placed before a noun or a pronoun to show its relationship to the other words in a sentence. Yeah. இந்த மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவில் பார்த்த ஒரு சீன் நீங்க நினைச்சிருக்கணும். சார் வாட் இஸ் preposition? சுத்தமா டவரே கிடைக்க முடியாது சார். நீங்க மைக்கை ஆஃப் பண்ணுங்கடா. உங்க மைக்கால தான்டா பிரச்சனை. மியூட் மோர். டவர் கிடைக்கிற இடத்துக்கு வா. அருண் வீட்ல இருந்து சத்தம் வருது. சரி. வாட் இஸ் preposition? Preposition is a word that relates a noun with other words such as noun, verb or adjectives. எங்க இருந்தோ சத்தம்லாம் வருது பாரு. செல்லியம்மாள் மியூட் பண்ணணும். செல்லியம்மாள் மியூட் பண்ணிடுச்சு. ஓகே. Preposition is a word that links. இதான் அந்த லிங்க். தெரியுதா? நவுனுக்கும் அதர் வேர்ட்ஸுக்கும் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற மற்ற சொற்களையும் இணைக்கிற வேலையை செய்யறது தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள். இங்கே நம்ம பார்க்குறோம் தெர் இஸ் எ கேட், தெர் இஸ் எ டேபிள். நம்ம பேசும்பொழுது நம்ம அப்படியே சொல்ல மாட்டோம் கேட்டு டேபிள் அப்படி சொல்ல மாட்டோம். அந்த கேட்டுக்கும் டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். த கேட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள். கேட்டு டேபிளுக்கும் கீழே உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு சொன்னாதான் கேட்குறவங்களுக்கு புரியும். நமக்கும் அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் பேசினதா இருக்கும். சரியா? இந்த மாதிரியான வேலைக்கு உதவுறது தான் ப்ரிப்போசிஷன். இந்த அண்டர் அப்படின்றது ப்ரிப்போசிஷன். இதுல நவுன் அப்படின்றது எது? த கேட். த கேட் இஸ். சரியா? த கேட் இஸ் வெர்ப். இஸ் சிட்டிங் அப்படின்றது வெர்ப். டேபிள் அதுதான் இதுவும் ஒரு நவுன் தான். டேபிள் இஸ் ஆல்சோ ஏ நவுன். சில நேரத்துல இங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வெர்போ அட்ஜெக்டிவோ வரலாம். புரியுதா? இது கொஞ்சம் நல்லா மனசுல வச்சுக்கணும் நீங்க. வாட் இஸ் preposition? Preposition is a word that relates noun and other words. நவுனையும் மற்ற வார்த்தைகளையும் ரிலேட் பண்றது தான் ப்ரிப்போசிஷன். இது யார் மாதிரி புரிஞ்சுக்கணும்னா பொசிஷன் அதை நினைப்பு வச்சுக்கோ. பொசிஷன் ஆஃப் த திங்ஸ். சரியா? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த கேட்? கேட்டோட பொசிஷன் என்ன? அது டேபிளுக்கும் கீழே இருக்கு. அப்போ த பொசிஷன் இஸ் அண்டர் த டேபிள். அப்போ ப்ரிப்போசிஷன்றத பொசிஷன் அப்படின்னு கூட நீங்க நினைப்பு வச்சுக்கலாம். ஒரு பொருள் எந்த பொசிஷன்ல இருக்குது? ஆன் த டேபிளா, அண்டர் த டேபிளா, பிசைட் த டேபிளா, ஆப்போசிட் த டேபிளா, அதெல்லாம் நீங்க அந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகே. Now let's move to your book page.
From this picture, you can understand some positions. இந்த கோடு தான் மெயின், எல்லாத்துலேயும் கோடு இருக்கும். இந்த பாக்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்குது அப்படின்றது தான் நாம சொல்லணும். சரியா? The box is above the line. சரியா? இங்க the box is under the line. அந்த லைனுக்கும் கீழே இருக்குது, அந்த லைனுக்கு கீழே இருக்கு. இங்க பாக்ஸ் எங்க இருக்கு? அந்த லைனுக்கு பக்கத்துல இருக்கு, அத beside the line. இங்க இந்த பாக்ஸ் எங்க இருக்கு? இந்த பெரிய பாக்ஸை விட்டு வெளியில இருக்கு, outside the box. இங்க எங்க இருக்கு? inside the box. அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு, பானா ஷேப்புக்குள்ள இருக்கு, inside, உள்ளே. இதுல on the top of the box, அந்த பாக்ஸுக்கு மேல அது இருக்குது, on top of. இங்க அந்த கோட்டுக்கு முன்னாடியே இருக்குது, in front of. இந்த கோட்டுக்கு பின்னாடி இருந்தா behind, கோட்டுக்கு பின்னால் இருக்குது. ரெண்டு கோட்டுக்கும் நடுவுல இருந்ததுன்னா between. அப்ப பிட்வீன்றத நாம ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்குது, இடையில் அப்படின்ற மாதிரி நம்ம இதை லிங்க் பண்ணி பிட்வீன். இது பாருங்க, இந்த பொருள் இதை சுத்தி வருது அப்படின்னா நம்ம அரவுண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகே, எர்த் எவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அப்ப சுற்றி என்பதற்கு நம்ம அரவுண்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி மேல் நோக்கி போறத அப்னு சொல்லுவோம், கீழ் நோக்கி வர்றத டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள் உள்ளார பூந்து போகுது, த்ரோ. தெரியுதா? நம்ம கிளாஸ் ரூம் உள்ளார ஒரு பட்டர்ஃப்ளை பூந்து வந்துச்சுன்னா அது ஃப்ளைஸ் த்ரோ அவர் கிளாஸ் ரூம். இப்போ இதுல இந்த பாக்ஸ் இந்த விண்டோ, த்ரோ த விண்டோ வழியா பூந்து போகுது. இந்த படத்தை நீங்க நல்லா சப்போர்ட்டிங் பிக்சரா நீங்க வச்சுக்கணும். தெரியுதா? இதுல உள்ள வேர்ட்ஸ் தான் இப்போ நம்ம திரும்ப பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன், above, under, beside, outside, inside, on top of, in front of, behind, between, around, up, down, through. சரியா? இதை நல்லா நினைப்பு வச்சுங்க. Okay, let's take the first type, preposition of time. காலத்தை குறிக்கக்கூடிய preposition என்னன்னா அப்படின்றத பார்க்கணும். அதுல these prepositions are used to indicate when a particular event and happened. when எப்பொழுது, தெரியுதா? when a particular event happened, நடைபெற்றது. ஒரு நிகழ்ச்சி, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி எப்பொழுது நடைபெற்றது என்பதை குறிப்பது தான் இன்னைக்கு இப்ப பார்க்க போற preposition. These include in, on, at, since, for, during, etc. சரியா? இன்னுக்கு எடுத்துக்காட்டு இவங்க சொல்லிக்கிறாங்க. I was studying in the morning. நான் காலையில் படித்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த காலை நேரத்தில், தெரியுதா? மார்னிங் என்பது காலை, அந்த நேரத்தில் இல்லு, அதுதான் அந்த இன். சரியா? I was born on 5th July.
ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிக்கணும். தெரியுதா? அப்ப நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். born on 5th July. I will reach there at 6 o'clock. ஒரு எக்ஸாக்டான டைமை குறிக்கிறோம். நான் சரியா 6 மணிக்கு அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இன், ஆன், அட் இந்த மூணுக்குமே நம்ம கேள்வி எப்ப கேட்போம்னாக்கா வென் வென் அப்படின்னு வர்ற மாதிரி தான் நம்ம இதுக்கு கேள்வி கேட்போம். வென் வென் வாஸ் ஐ ஸ்டடி வென் வாஸ் ஐ ஸ்டடி ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங். சரிதா? இதுக்கு என்ன கேள்வி கேட்க முடியும்? வென் வாஸ் ஷி born? அவள் எப்பொழுது பிறந்தாள்? வென் வாஸ் ஷி born? when will I reach? when will I reach? அப்ப when அப்படின்ற கேள்விக்கு பதிலா வரக்கூடியதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் preposition of time. in, on, at, since, for, during. சரியா? அடுத்தது பார்ப்போம். கிராமர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு வேணா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவோம் நம்ம. ஓகே. இதுல ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ், இடத்தை குறிக்கக்கூடிய ப்ரிபோசிஷன். These prepositions are used to indicate the location and come before a noun or pronoun. This includes in, on, between, behind, under, over, near, etc. The cat is on the wall. பூனை எங்க இருக்குது? மதிலுக்கு மேல இருக்குது. The cat is on the wall. அப்ப பிளேஸ குறிக்குது. சரியா? இங்கேயும் ஆன் வந்தது. ஆனா இது ஒரு டைமை குறிச்சது. எப்ப நடந்ததுன்ற டைமை குறிக்குது. இங்க அதுவே பிளேஸ குறிக்குது. ஜென்னி lives near her workplace. அப்ப இந்த நியர் அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்குது. அவ வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலேயே அவ தங்கி இருந்தா. ஜென்னி lives வாழ்கிறாள். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். ராஜ் அவன் ரூம் உள்ள இருக்கிறான், அறையில் இருக்கிறான். இங்க இன்னும் எதை குறிக்கும்? காலையில் அப்படின்னும் போது அது ஒரு நேரத்தை குறிக்கும். ரூமில் அப்படின்னும் போது அது ஒரு இடத்தை குறிக்கும். புரியுதா? அதனால இன் வந்துச்சுன்னா எப்பயுமே காலத்தை தான் குறிக்கும், எப்பயுமே பிளேஸை தான் குறிக்கும் அப்படின்னு மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கூடாது. அந்தந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அது மீனிங்கை எடுத்துக்கும். இந்த இன், ஆன் இதை அடிக்கடி நீங்க பார்ப்பீங்க. ஓகே. அடுத்த மாடல் என்னன்னாக்கா ப்ரிபோசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்னா என்னது? ஒரு இயக்கம், இயக்கத்தை குறிக்கூடியது. These prepositions are used to describe movement. These include to, into, towards, through, etc. சரியா? I went to the bookstore. I went to the bookstore. நான் புத்தக கடைக்கு சென்றேன். நான் புத்தக கடைக்கு சென்றேன். நான் சென்றேன் புத்தக கடை அப்படின்னா புரியுமா? அந்த இக்குன்றது சொல்லணும். அதுக்கு தான் டு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், the swimmer jumped into the pool. பூல் அப்படின்னா நீச்சல் குளத்தை குறிக்கும். குளம். ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு த பூல். அந்த குளத்திற்குள், தெரியுதா? குளத்திற்குள்
அறைக்குள், பெட்டிக்குள் அந்த மாதிரி சொல்லும். உள்ளன்றது தனியா சொல்லுவோம், அது என்ன வரும், அறையில் இருக்கிறான். அறைக்குள் அப்படின்னு வரும்போது இன்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும். The dog was coming towards him. நாய் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நாய் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சரியா? நாய் அவனை வந்து கொண்டிருந்தது. புரியுதா? நோக்கின்றது இருந்தாதான் மீனிங் அந்த இடத்துல புரியும். ஸோ வி யூஸ் டுவர்ட்ஸ். டுவர்ட்ஸ்ன்றது அதுதான் அந்த மூமெண்ட். ஒருத்தன் எந்த திசையை நோக்கி நாய் எந்த திசையை நோக்கி போகுது, நாய் அவனை நோக்கி மூவ் பண்ணுது, அதான் டுவர்ட்ஸ் அப்படின்ற வேர்டை நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் புது புது வேர்டை நீங்கள் நல்லா நினப்பு வச்சுக்கணும். ஓகே, ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர், த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன்டு த பூல், த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். ஓகே, நெக்ஸ்ட் டைப் சின்ஸ். சின்ஸ் அண்டு ஃபார் இதை எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். சின்ஸ் ரெஃபர்ஸ் டு எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்கும். இதுதா காலகட்டத்தை குறிக்கும். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM. நான் படித்து கொண்டிருந்தேன். படித்து கொண்டு இருந்தேன். ஓகே பசங்க லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். சரி சரி. சின்ஸ்ன்றது ஒரு காலத்துல ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கணும். சரியா? இவன் என்ன செய்யறான், காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு இன்னும் படிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அது ஆரம்பிச்ச டைமை குறிச்சு வரும்போது சின்ஸ் அப்படின்னு சொல்லணும். அது ஃப்ரம்னு ஒரு வேர்டு இருக்கு, அது இடத்தை குறிக்கிறது. சின்ஸ்ன்றது டைமை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு, அதனால நினைப்பு வச்சுக்கணும். The construction of this building has been going on since January. ஜனவரி மாதத்திலிருந்து கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதா? அதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எப்போ யூஸ் பண்றோம் பாருங்க. ஃபார் ரெஃபர்ஸ் டு த டியூரேஷன் ஆஃப் டைம். அதுவும் வந்து ஒரு ஒரு இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடந்தது இல்லையா, இதுல இருந்து இதுக்குள்ள நடந்துச்சுன்னா அது வந்து நம்ம டியூரேஷன் சொல்லுவோம். இது அப்படி கிடையாது. சின்ஸ் அது ஆரம்பிச்ச காலம் மட்டும்தான் இருக்கும், எண்டு கிடையாது, போய்கிட்டே இருக்கும் அது. புரியுதா? ஃபார் வந்து எப்ப ஆரம்பிச்சு முடியுதோ அதுக்கு தான் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். மாயா ஹேஸ் ஒர்க்டு இன் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 years. 23 வருஷங்கள் அவங்க வேலை செஞ்சாங்க. அது முடிஞ்சு போச்சு. சரியா? ஃபார் 20, அப்ப அது ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. புரியுதா? இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். Many ideas were discussed for 3 weeks before the annual day theme was finalized. Many ideas were discussed for 3 weeks. 3 வாரங்களாக திங்க் பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு? ஆனுவல் டே ப்ரோக்ராம் என்ன செய்யலாம் அப்படின்றத 3 வாரங்கள் அவங்க முடிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்கிறத வந்து ஃபார்ம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இன்னும் முடியல அப்படின்னா அதுக்கு வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா? இதெல்லாம் நல்லா நினைப்பு, எந்தெந்த டைம்ல எது எதை யூஸ் பண்ணணும்ன்றது. அடுத்த மாடல் பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சிடணும், நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கும். Both during and in are used to describe
ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் இன் a பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இது டூரிங்கும் இன்னும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஏற்கனவே நம்ம பிராக்கெட் போட்டு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. எக்ஸாம்பிள், we will be visiting my grandparents during the summer vacation. சரியா? நாம் நம்முடைய தாத்தா பாட்டியை கோடை விடுமுறையில் சந்திப்போம். சரியா? அப்ப கோடை விடுமுறைன்றது எந்த காலம் அது? அது ஏப்ரல் 15ல இருந்து மே மாசம் 31ஆம் தேதி வரைக்கும். அதை தான் நம்ம இதுல டூரிங் அப்படின்னு சொல்றோம். சரிதா? இந்த டூரிங்ன்றது அதுவும் ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது, பர்டிகுலர் பீரியட். அப்ப நம்ம டூரிங் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், we will be visiting my grandparents in the summer vacation. இதே மாதிரி தான். சம்மர்ன்றது ஒரு டியூரேஷன். புரியுதா? சம்மர்ல வந்து மழை பெஞ்சதால மழை காலமா மாறிடாது. சம்மர்ன்றது சம்மர் தான். ஓகே. அதுவும் வக்கேஷன் குறிப்பா சொல்றாங்க. உங்களுக்கு வக்கேஷன் என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியுதுன்றத ஸ்கூல்லே சொல்லுவாங்க. அப்ப பர்டிகுலர் பீரியட் வரும்பொழுது நம்ம டூரிங் யூஸ் பண்ணலாம், இன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது பிட்வீன், எமாங், இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு இருக்கும். பிட்வீன் இஸ் யூஸ்டு when naming definite individual items.